ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, சப்நெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஐபி அட்ரஸோட கிளாஸஸ்னால் என்ன அதை பற்றி பார்த்துடலாம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரு ஐபி அட்ரஸும் சப்நெட் மாஸ்க்கும் கொடுத்தா எது நெட்வொர்க் ஐடி, எது ஹோஸ்ட் ஐடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் டெசிமல் டு பைனரி கால்குலேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் CCNA பார்ட் 10 வீடியோவாக ஐபி அட்ரஸோட கிளாஸஸை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் ஐபி அட்ரஸ் எப்படி பார்த்துருப்பீங்க? 192.168.1.1 இப்படி தான் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது 2, 3, 4 சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஹோஸ்ட் ஐடி மட்டும் மாறும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குற ஐபி அட்ரஸ் எல்லாமே 192.168.1 இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு நிறைய குழப்பம் வரும். மொதல் குழப்பம், அட எவ்வளவோ நம்பர் இருக்குது, இது ஏன் 192.168.1.1 இதையே ஸ்டார்ட் பண்ணுறோம், வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். இதுக்கு நம்ம ஒரு பதில் தேடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த வீட்டோட படத்தை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீட்டு புரோக்கர் அப்படின்னு வச்சுக்கிங்க. அதாவது ஒரு கற்பனையாக பண்ணிக்கலாம். என்கிட்ட வர யூசர்ஸ் அவங்களுக்கு தேவைக்கேற்ப நான் வீடு ரெடி பண்ணி கொடுப்பேன். நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருக்கிற வீடை 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் அப்படின்னு 3 விதமான வீடு என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட ஒரு ஃபேமிலி வராங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்ப்பா, அந்த வீட்டில் 3 பேர் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நான் வந்து ஓகே, நீங்கள் 3 பேர் இருக்க போகிறீங்களா, அப்போ நீங்கள் 1 பெட்ரூம் வீடு கரெக்டாக இருக்கும், இதை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை 6 அல்லது 7 பேர் வராங்க அப்படின்னா 2 பெட்ரூம் வீடு எடுத்துங்க, உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வராங்கன்னா நீங்கள் 3 பெட்ரூம் வீடு எடுத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ 6 அல்லது 7 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு 1 பெட்ரூம் வீடெலாம் சூட்டபிள் ஆகாது. நான் உங்களுக்கு 2 பெட்ரூம் இல்லைனா 3 பெட்ரூம் எவ்வளோ பேர் வராங்களோ அது பொறுத்து நான் வந்து என்னோடய வீட்டை நான் வந்து சேல் பண்ணுவேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க்லேயும் அப்படி தான். ஒரு ஃபேமிலி, அதாவது குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் ஃபேமிலியில் எவ்வளோ ஹோஸ்ட் வரப்போகுது, அந்த ஹோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம், அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் சி, மொத்தம் நம்மக்கிட்ட 5 கிளாஸஸ் இருக்குது. இதில் ப்ரைமரியாக நம்ம ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் இந்த 3 கிளாஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டி கிளாஸும் இ கிளாஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இந்த 3 கிளாஸையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம். என்னோடய நெட்வொர்க் எவ்வளோ பெருசு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஐபி அட்ரஸை கொடுக்கணும். அப்படின்னா நான் ஏ கிளாஸ் ஃபேமிலியை, பி கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை சி கிளாஸ் ஃபேமிலியோ தான் நான் சூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் இருக்கக்கூடிய 32 பிட்டு ஐபி அட்ரஸ் வேல்யூவை 8 பிட்டு நான் வந்து நெட்வொர்க்காகவும், மீத உள்ள 24 பிட்டு நான் ஹோஸ்ட்டுக்காகவும் நான் கொடுக்குறேன். இப்போ இதை பாருங்கள், என்கிட்ட ஒரு 4 ரூம் உள்ள ஒரு வீடு இருக்குது. இதில் முதல் பகுதி மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோடய ஃபேமிலியோட அட்ரஸ் மென்ஷன் பண்ண மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த ரூமில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் ரூம் எதுக்காக அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியோட யார் யார் இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் அந்த ரூமில் ஹேண்டில் பண்ண இருக்கேன். மற்ற இருக்கக்கூடிய 3 ரூமையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் தங்க வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ரூம் அதிகமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பர்டிகுலர் வீட்டில் தங்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சி கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 பிட்டில் 8 பிட்டு ஹோஸ்ட்டுக்காகவும், மிச்சம் இருக்கக்கூடிய 24 பிட்டும் நான் வந்து நெட்வொர்க்காக கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த வீடு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய முதல் 3 ரூமும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த 3 ரூமை நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூம் தான் நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தங்க முடியும். அப்போ நான் சி கிளாஸ் ஒரு ஐபி அட்ரஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அதே போல் ஏ கிளாஸ் ஒரு ஐபி அட்ரஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, கம்பேர்ட் டு சி கிளாஸு ஏ கிளாஸில் அதிகமாக ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டு வர முடியும். ஏன்னா அதில் ஹோஸ்ட் போர்ஷன் நான் உள்ள எவ்வளோ பேர் கொண்டுட்டு வர போகிறேனோ அதுக்கான போர்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதுக்கான கொஸ்டினுக்கு முதல்ல ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். எதனால் நம்ம 192.168.1.1 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த வீட்டை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே நமக்கு தெரியும், இது வந்து 1 பெட்ரூம் வீடு, இது வந்து 2 பெட்ரூம் வீடு, இல்லை 3 பெட்ரூம் வீடு எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இது சின்ன வீடாக இருக்குது, ஒரு 1 பெட்ரூம் வீடாக இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வீடாக இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, 3 பெட்ரூம் வீடாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதே போல் தான் ஒரு ஐபி அட்ரஸை பார்த்த உடனே ஏ கிளாஸை சேர்ந்ததா, இல்லை பி கிளாஸ் சேர்ந்ததா, இல்லை சி கிளாஸ் சேர்ந்ததா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால் சொல்ல முடியும்.
இப்போ இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸை பாருங்கள். 1லேருந்து 127 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகியிருந்ததுன்னா அது ஏ கிளாஸை சேர்ந்தது. 128லேருந்து 191 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகியிருந்ததுன்னா அது பி கிளாஸை சேர்ந்தது. 192லேருந்து 223 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகியிருந்தால் அது சி கிளாஸை சேர்ந்தது. அப்போ 192 அப்படிங்கிறத எந்த கிளாஸை சேர்ந்தது? சி கிளாஸை சேர்ந்தது. அப்போ நம்ம ஏன் சி கிளாஸையே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸ் வீடு, அதாவது குறைச்சலான நெட்வொர்க் மெம்பர்ஸ் தங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது சி கிளாஸ் தான். அதனால தான் நாம் எங்கே சூஸ் பண்ணாலும் அதிகபட்சமாக சி கிளாஸே சூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நான் ஏ கிளாஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏ கிளாஸில் எனக்கு எவ்வளோ ஹோஸ்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 கோடி மேல் என்னால் ஹோஸ்ட் கொண்டு வர முடியும். ஏன்னா அதோட ஹோஸ்ட் போர்ஷன் ரொம்ப பெருசு. என்னோட 32 பிட்டில் 24 பிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட்டுக்காகவே நான் ஒதுக்கிடுறேன். அதனால் இதில் ஹோஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 255.255.255.255 அப்படி அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 4 கோடி நெட்வொர்க் மெம்பர்ஸை ஒரே நெட்வொர்க்கில் கொண்டு வர முடியும். அதாவது ரெக்கமெண்டட் ஒன் நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக 500 இருக்கிறதே அதிகம்தான். ஏன்னா ஹோஸ்ட் அதிகமாக கொண்டு வருவதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட்டும் கண்டினியூஸாக ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் டிராஃபிக் அதிகமாக ஆகிட்டே போகும். அப்போ ரெகுலராக போகிற டிராஃபிக்கை விட எனக்கு அதிகமாக டிராஃபிக் இருக்கும். இப்போ நான் 500 ஹோஸ்ட்டை அதிகமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 4 கோடி டிவைஸ் ஒரே நெட்வொர்க்கில் கொண்டு வந்தால் 100% அந்த நெட்வொர்க்கு ரன் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஃபுல் பேண்ட்வித்துமே பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் டிராஃபிக்காகவே போய்விடும். நம்ம ரியல் கம்யூனிகேஷனில் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எதுக்கு நீங்கள் ஏ கிளாஸ் அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சி கிளாஸே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம விஎல்எஸ்எம் வேரியபிள் லென்த் செப்பரேட் மாஸ்க் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஏ கிளாஸ்னால் அதிக பேர் யூஸ் பண்ணலாம். பி கிளாஸ் ஐபி அட்ரஸ்னால் மீடியம் யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம். சி கிளாஸ்னால் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ எந்தெந்த ஐபி அட்ரஸ் எந்தெந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிங்கிறது மல்டிகாஸ்ட் ஐபி. அதாவது கம்யூனிகேஷனுங்கிறது என்னென்ன கம்யூனிகேஷன் தெரியுமா? அதாவது யூனிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட்டுங்கிறது 1-to-1 கனெக்டிவிட்டி. அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய 2 ஹோஸ்ட்டும் கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் யூனிகாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த நெட்வொர்க்கில் இருப்பவர் ஏதாவது டேட்டா அனுப்புனாங்க, ஒரு விஷயம் எல்லா நபருக்கும் சேர்றது தான் ப்ராட்காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். மல்டிகாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் ரீச் ஆகுது, அதாவது குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ், குரூப் ஆஃப் ஹோஸ்ட் அதுக்கு மட்டும் ரீச் ஆகுது அப்படின்னா மல்டிகாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த கிளாஸ் டி பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இ கிளாஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வ்டு. அதாவது எதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ரிசர்ச் பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி கிளாஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த கிளாஸில் எவ்வளோ ஹோஸ்ட் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இப்போ சி கிளாஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 32 பிட்டில் எத்தனை பிட்டு நம்ம நெட்வொர்க்கு கொடுத்துக்கிறோம்? இருக்கிற 24 பிட்டு நம்ம நெட்வொர்க்காகவும் ஒதுக்கிட்டோம். மீதமுள்ள 8 பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்ட்டுக்காக ஒதுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்பரேட் மாஸ்க் 255.255.255.0 இருக்கிறது நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் அதோட வேல்யூ. 24 பிட் நெட்வொர்க்கில் கொடுத்தாச்சு. இங்கே இருக்கிற 8 பிட்டும் ஹோஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியும். அதிகபட்சமாக 8 பிட்டு இருக்கிறதுனால நம்ம 8 பிட்டையும் 11111 இந்த வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 255 அப்படி தான் வரும். அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 0லேருந்து 255 மட்டும்தான் போக முடியும். 255 மேலே போக முடியாது. ஏன்னா என்னோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தான் ஊற்ற முடியும். அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி மட்டும்தான் ஊற்ற முடியும், அதிகமாக கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் ஐபி வெர்ஷன் 4 ஒரு ஆக்டெட்லேயும் 8 பிட்டு தான் அதோட கேப்பபிலிட்டியே இருக்கும். இந்த 8 பிட்டும் பார்த்தீங்கன்னா 1111 டைம்ஸ் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 255 வரையும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஆக்டேட்டில் 0 to 255 மட்டும்தான் கொடுக்க முடியும். நமக்கு சில நேரம் ஒரு கொஸ்டின் கூட வந்திருக்கலாம். என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா, ஏன் 256, 230, 350 ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா அதோட ரீசன் இதுதான். ஸோ அதோட கேப்பபிலிட்டியே இதுதான். அதோட கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 8 பிட் அப்படின்னா அதுக்கு மேலே நம்மளால் நம்பர்ஸை கொடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ்னால் என்ன, பி கிளாஸ்னால் என்ன, இதை பற்றி நம்ம ஒரு ஐடியா கேதர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கிளாஸையும் எவ்வளோ ஹோஸ்ட் வர முடியும், அந்தந்த ஹோஸ்ட்டில் எப்படியெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.